சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ முகம் வளர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்காக நீ எதிர்பார்த்ததை உன் கைகள்லையே வந்து ஒப்படைக்க போகிறேன். உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு தானே மன ஏக்கத்தோடும் உருக்கத்தோடும் வருத்தத்தோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதோ உன் கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டு உன் சாயப்பா நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் எல்லாமே சுமூகமாக முடியும். நீ அமைதியாக இருந்தினா ஒவ்வொன்றையும் நான் அமைதியாகவே முடிச்சு கொடுத்துடுவேன் என் செல்லமே. நீ என் மேலே நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக உன் பொறுமைக்கும் அமைதிக்கும் பரிசு கிடைக்கும்படி உன் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. உன்னை பற்றி நினைக்காதவங்களை நினச்சி நீ கவலைப்படுறதை விட்டுட்டு உன்னை நினைத்து கொண்டு வாழ்பவர்களுக்காக நீ வாழ பழகு. உன்னுடைய கவலையெல்லாம் சந்தோஷமாக மாறுவது தானே வாழ்க்கை. நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதை தான் இன்னைக்கு உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி பல மாற்றங்கள் வரப்போகுது. சில நேரங்களில் சில காயமும் மனவலியும் வேதனைகளும் உன் வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்காக தான் நான் கொடுக்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய பலத்தின் மூலமாக உன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு தைரியமாக இரு. உனக்கு எதிராக மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் உனக்கு உணர்த்தி அவர்களின் போலி முகத்திரையை அடையாளம் காட்டி உனக்கான நல்வழிகளையும் காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையும் வேதனையும், நான் என்னதான் தவறு செஞ்சேன்னு நினச்சி கலங்காத. ஒவ்வொரு உயிரும் அவரவர்கள் இதற்கு முன்பிறவியில் செய்த கர்ம பலன்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்பது தானே நியதி. நீயும் இதுவரைக்கும் அனுபவித்த தீய பலன்களையும் கஷ்டங்களையும் குறைச்சி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். ஐயோ, போராட்டம் மட்டும்தான் என் வாழ்க்கையாக இருக்குதே நினச்சி நீ சோர்ந்து போக வேண்டாம். இருள் இருக்கும் இடத்துல தானே நட்சத்திரத்தோட ஒளி அருமையாக தெரியும். ஒரு விஷயம் வெளிச்சமாக தெரியணும்னா அந்த இடத்துக்கு இருள் அவசியப்படுது. அதே போல் உன் வாழ்க்கையும் வெளிச்சமாக பிரகாசமாக சந்தோஷமாக மாறணும்னா துன்பங்கள் துயரங்கள் எனும் இருள் தேவைப்பட்டது. ஆனால் இப்போ உன்னுடைய துன்ப காலத்தையெல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான இன்பங்களை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக நான் வந்துட்டேன். நீ நினச்ச எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் உனக்கு வெற்றியை தான் கொடுப்பேன் செல்லமே. நீ பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் மட்டும் இருந்தால் போதும். உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களையெல்லாம் நானே ஏற்படுத்திடுவேன். இனிமே உன் வாழ்க்கையில் நடக்காதோ நினச்சி நீ வருத்தப்பட்ட காரியத்தையும் உனக்காக உன் சாயப்பா நான் நடத்தி முடிக்கிறேன். உன்னுடைய பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியோடு கடந்து வர தயாராகு. உனக்கு பக்கபலமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் என்பதை நீ மறக்க வேண்டாம் என் செல்லமே. நீ தனியாக படுற கஷ்டமும் தனிமையில் வடிக்கிற கண்ணீரும் ஒருபோதும் வீணாகாது. நீ படுற கஷ்டத்தையெல்லாம் மற்றவர்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா இனிமேலும் உனக்கு ஏமாற்றத்தையும் ஏக்கத்தையும் கொடுக்க மாட்டேன். உன் முகம் வாடியிருப்பதை பார்த்துதானே உன் முகத்தில் மலர்ச்சியை உண்டாக்குவதற்காக உன்னை தேடி உடனே வந்தேன். இனி ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன் கூடவே இருந்து உன்னை சுற்றி இருக்கும் சங்கடமான சூழல்களையெல்லாம் தவிர்த்து உன் வாழ்வில் இன்பங்கள் வரும்படி நல்ல மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன். கதியின்றி நீ ஏன் கலங்கி நிற்கிறாய்? யாருக்கிட்டையும் சொல்லி அழக்கூட முடியாத அளவுக்கு பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு இருக்க உன்னை காப்பாற்றுறதுக்கு உன் சாயப்பா நான் வந்துட்டேன். நான் நிச்சயமாக உனக்கு நல்வழி காட்டுவேன். ஆசைகள் மாறக்கூடும், அன்பு என்று மாறாதல்லவா? நான் உன் மேலே வச்சிருக்க அன்பும் ஒருபோதும் மாறப்போவதில்லை. அதற்கேற்றால் போலவே உன் வாழ்க்கையில் அற்புதமான பரிசை பொக்கிஷமாக உனக்கு தருவேன். உன்னுடைய சுமைகளையெல்லாம் என் பாதத்தில் வச்சிடு. தேவையில்லாத சிந்தனைகளை மனசுக்குள்ளே தூக்கி சுமக்க வேணாம். உன் கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான இன்பத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உன்னை கைவிட்டாலும் இந்த சாயப்பா நான் என்னுடைய அன்பு குழந்தையான உன் பிஞ்சு கைகளை கைவிட மாட்டேன்னு செல்லவே. நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். நீ என்னை பார்க்குற என்னுடைய பதிவை கேட்கிற இந்த நொடியிலிருந்தே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகுது. கூடிய சீக்கிரம் ஒரு மகிழ்ச்சியான நல்ல சம்பவம் நடக்கப் போகுது. உன் சாயப்பாவின் வாக்கு நிச்சயமாக பலிக்கும் என்பதை அறிவாய்தானே. உனக்கு தேவையான பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு உன் மனசில் ஒரு பயம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நானே ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன். நீ தடுமாறவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்.